இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக. நம்ம அன்பு செலுத்த நம்ம ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உன்னை நேசிப்பது போல நீ பிறனிய நேசி என்பது தான் வேதத்தில் நமக்கு முக்கியமாய் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் ஒன்று. கட்டளை நம்ம இறைவனை நேசிக்க வேண்டும், நாம் நம்மை நேசிக்க வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் இந்த நேசம், இந்த பாசம், இந்த அன்பு அது மாயமில்லாமல் இருக்க, உண்மையாகவே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இந்த அன்பு செலுத்துகிற காரியங்களில் அநேக விதங்களில் நம்ம தவறி விடுகிறதை பார்க்குறோம். சமீபத்தில் ஐயோ என்னுடைய தாயை நான் இழந்து விட்டேன், அவர்களை நான் செலுத்த வேண்டிய அன்பை நான் செலுத்தவில்லை, அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய அருமை எனக்கு தெரியவில்லை என்று ஒரு சகோதரன் புலம்பினதை நான் கேட்க நேர்ந்தது. ஆமாம், அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய உறவுகள் நம்மோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய மதிப்பு, அவர்கள் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அவரிடத்தில் நம்ம செலுத்த வேண்டிய அன்பை நம்ம செலுத்தாமல் போய் விடுகிறோம். அந்த காரியம் இல்லாமல் போகும்போது தான் அந்த காரியத்தினுடைய அருமை, அந்த காரியம் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்டர்நெட்டே இல்லைன்ற சொன்ன உடனே அப்பொழுது தான் அதனுடைய அருமை அவங்களுக்கு தெரியுது. வாட்ஸ்அப் அனுப்ப முடியவில்லை, ஜிபேயில் பணங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, அனுப்ப முடியல, ஒரு இன்டர்நெட் இல்லாமல் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்க்க முடியல, எனக்கு வர வேண்டிய இமெயில் பார்க்க முடியல, தவித்து போகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் இன்டர்நெட் இல்லைனா தான் அந்த இன்டர்நெட்டுடைய அருமை தெரியுது. அல்லது ஒரு அரை மணி நேரம் மின்சாரம் இல்லை என்றால் தான் ஐயோ ஃபேன் ஓடலை, ஏசி ஓடலை, என் வீட்டில் லைட் இல்லை என்று சொல்லும் பொழுது தான் அந்த மின்சாரத்தினுடைய அருமை நமக்கு தெரிகிறது. அதே போலத்தான் வாழ்க்கையில் உறவுகள் கூட, அந்த உறவுகள் நமக்கு இருக்கும் பொழுது அந்த உறவுகளினுடைய முக்கியத்துவம், அந்த உறவுகளினுடைய அவசியம், அந்த உறவுகள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதற்கு புரியாமல் இருந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, அவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம செலுத்தாமல் போய்விடுகிறோம். ஒரு நாள் அவங்க இல்லாமல் போகும்போது தான் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவர்கள் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமானவர்கள் என்ற அந்த காரியம் தெரியுது. ஆகவே இருக்கிற பொழுதே ஆண்டவருடைய கிருபையினால் அவர்கள் யார் யாருக்கு என்ன அன்பை செலுத்தணுமோ மாயம் இல்லாமல் உண்மையாய் நேசிப்போம், உண்மையாய் கனம் பண்ணுவோம். கர்த்தர் அவர்களையும் உங்களையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் அனைவரையும் நாங்கள் நேசிக்க, மாயமில்லாமல் உண்மையான அன்போடு நேசிக்க எங்களுக்கு நீர் ஆலோசனை தந்து கொண்டிருக்கிறீர். அந்த அன்போடு எங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிப்போம், ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு முடைக்குள்ளே வழி நடத்துவோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.